Shorthand Tamil Junior Grade, General Speed. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அமைதி நிறைந்த ஜனநாயக பூந்தோட்டமாக திகழும் வகையில் இவ்வரசு சட்டம் ஒழுங்கை விழிப்போடு பேணி பாதுகாத்திடும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமத்துவமும் சமநீதியும் கிடைக்கும்படியான நிர்வாகத்தை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டிடம் கட்டும் தொழிலாளி போன்ற அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபடுவோருக்கான வாரியம் செம்மையாகச் செயல்படுகிறது என்று பாராட்டப்படுகிறது. மேலும் பனை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளோர் நலனுக்காக பனை தொழிலாளர் நல வாரியம் ஒன்றை மீண்டும் அமைத்து அவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு ஆவண செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளிகளில் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் சத்துணவு திட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடித் திட்டமாகும். சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளின் உடல் நலனில் அக்கறை கொண்ட இந்த அரசு காமராசர் அவர்களின் பிறந்தநாள் முதல் சத்துணவுடன் வாரம் 3 முறை முட்டை வழங்க ஆணையிட்டுள்ளது என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது மிகவும் இன்றியமையாததாகும். எனவே தற்போது ஒப்பந்த முறையில் தொகுப்பூதியம் பெற்று பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இனி அந்த முறை மாற்றப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்கப்படும். அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உள்ள அனைத்து காலியிடங்களும் காலமுறை ஊதிய அடிப்படையில் நிரப்பப்படும். வரும் 3 ஆண்டுகளில் படிப்படியாக அனைத்து பள்ளிகளுக்கும் கணினி வழங்கப்படும். இதனால் பள்ளிக் குழந்தைகளும் நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை அறிந்து கொள்ள முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப புதிய கொள்கை ஒன்றை வகுத்து அத்துறைக்கு ஊக்கமளித்து மென்பொருள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியையும்
வேலைவாய்ப்பையும் பெருக்கிட இந்த அரசு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னை மாம்பலத்தில் வசிக்கும் திரு ராஜன், திருச்சி மலைக்கோட்டை கனரா வங்கி மேலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். நான் தங்களது வங்கியிலிருந்து சொந்த செலவுகளுக்காக கடனாக பெற்ற ரூபாய் 50,000 தவணை முறையில் செலுத்தி முடித்து விட்டேன். கடைசி தவணையை கடந்த மாதம் செலுத்தியுள்ளேன். தவணை முழுவதும் செலுத்தியதற்கான விபரங்களுடன் அசல் சலான்களையும் இத்துடன் இணைத்துள்ளேன். கடன் தொகையை பெறும்போது நான் அதற்கு ஈடாக எனது வீட்டுப் பத்திரத்தை சமர்ப்பித்து இருந்தேன். நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்தப்பட்டு விட்டதால் எனது வீட்டுப் பத்திரத்தை பதிவு தபால் மூலம் திருப்பி அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நேரில் வர இயலாத நிலையில் உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அவசர தேவைக்கு தாங்கள் கடன் கொடுக்க ஏற்பாடு செய்தமை குறித்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது பணி தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் அன்புள்ள ராஜன்.